வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பலாப்பழ பாயசம். அதுக்கு ஒரு 5 சொட்டை பலாப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல இதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். பலாப்பழத்தை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. முக்கால் கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ கரைச்சிட்டு வந்துடலாம். வெல்லத்தை கரைச்சாச்சு. இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். இதை ஃப்ரூட் சாலட் பண்ணிடலாம். மாம்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழத்தை ஃப்ரூட் சாலட் பண்ணிடலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. சூடு ஆறணுன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பலாப்பழத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்குறத பார்ப்போம். அரைச்ச பலாப்பழத்தில் வேக வச்ச தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். 2வது 3வது எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடியும் வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாலை சேர்த்துக்கலாம். நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பலாப்பழ பாயசம் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.